1945 மே மாதத்தில் தேர்டு ரீச் கலவரத்தில் இருந்தது. அடால்ஃப் ஹிட்லர் மரணமடைந்திருந்தார். ஜெர்மனியின் சரணடைவு நிச்சயம் ஆனது. மேலும் அலையன்ஸ் படைகள் ஏற்கனவே ஜெர்மனியை பகிர்ந்து கொண்டு வருகின்றனர். ஆனால் நாஜி ஹை ரேங்கிங் இன்ஜினியர் வெர்னர் வான் பிரான் கவலையில் இல்லை. உண்மையில் அவர் நேராக யுஎஸ் அரசுடன் தொடர்பு கொண்டு தன்னுடைய இருப்பிடத்தை தெரிவித்தார். மேலும் அவர்கள் வரும் வரை அமைதியாக காத்திருந்தார். உலகின் முதல் நீண்ட தூர ஏவுகணையை கண்டுபிடித்த மூளையாக இருந்த வான் பிரான் தனது அறிவுத்திறன் அவரை ஒரு மிகவும் முக்கியமான இராணுவ சொத்தாக மாற்றியது. அவரது போல் பிடிக்கப்பட்ட நாசிகளின் விஞ்ஞானிகளுக்கும் இதே வகையான விருந்தோம்பல் கிடைத்திருந்தது. வான் பிரான் தனியாக இல்லாமல் இந்த அளவிற்கு உபசரிக்கப்பட்டவர் அல்ல. இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு நெருங்கியபோது புதிய ஒரு போர் தீப்பற்ற தொடங்கியது. ஆம், அமெரிக்கா ஜெர்மனியின் மிகவும் புத்திசாலி மனங்களை சோவியத் யூனியன் கைப்பற்றும் முன்பே தங்கள் பக்கம் ஈர்த்து கொள்ள மும்முரமாய் இருந்தனர். இது ஒரு மறைமுக அறிவியல் சதி. இந்நிகழ்வுகளை ஆபரேஷன் பேப்பர் கிளப் என்ற பெயரில் அழைப்பர். இந்த அதிரடி திட்டம் 1945 முதல் 1962 வரை 1500 ஜெர்மன் விஞ்ஞானிகளை அமெரிக்காவிற்கு கொண்டு வந்தது. இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது ஆவண கோப்புகளில் இணைக்கப்பட்ட பேப்பர்கிளிப்புகளால். இது நாசி தொடர்புகள் அல்லது போர்க்குற்றம் சந்தேகங்களை புறக்கணிக்க உதவியது. உதாரணமாக, வான் பிரான் ஒரு எஸ்எஸ் திட்டத்தை மேலாண்மை செய்தார். இது ஆயிரக்கணக்கான காராக்கல் முகாம் கைதிகளின் அடிமை வேலையை நம்பி இருந்தது. வான் பிரவுன் நேரடியாக அமெரிக்காவை நாடினார் என்பதை விட பிற விஞ்ஞானிகளை கண்டறியவும் அவர்களின் இருப்பிடங்களை கண்டறியவும் ஒரு மிகப்பெரிய பணி இருந்தது. இந்த முயற்சியில் மிகவும் முக்கியமான ஒரு சொத்து என்பது நாஜிகளின் ஜெர்மனியின் சிறந்த விஞ்ஞானிகளின் பட்டியல். இந்த பட்டியலை யாரோ கழிவறையில் கழுவி அழிக்க முயன்றனர், ஆனால் அதில் தோல்வியுற்றனர். இது ஒரு சினிமா காட்சியை போன்ற த்ரில்லர் காட்சி அல்லவா? அமெரிக்கா மட்டும் இல்லை, இந்த போட்டியில் சோவியத் யூனியனும் கலந்துகிட்டாங்க. ஜெர்மன் அறிஞர்களை கவனத்தில் இழுக்க அவங்க லஞ்சம் கொடுத்தாங்க மற்றும் கட்டாய இடமாற்றத்தை பயன்படுத்தி அவர்களை தங்கள் பக்கம் ஈர்த்தாங்க. பிரான்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் போலின அந்நிய நாடுகளுக்கு அச்சிறந்த ஜெர்மன் மூளாய்களை கவர பணமில்லா தடை இருந்தாலும் அவங்களுக்கு இரவுகளில் நடக்கிற அறிவியல் கிட்னாப் நிகழ்ச்சிகளின் மூலம் சில அறிஞர்களை பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் போட்டி எப்போதும் போட்டிதான். அந்நிய நாடுகளின் இந்த மூளை வேட்டை நாடகம் சிரிப்பையும் அதிர்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கா எடுத்த அதிரடி நடவடிக்கை ஒன்று நாம் கடைசியாக அறியும் விஷயம் அல்ல. ஜெர்மனி குடும்பங்களை முழுவதுமாக அமெரிக்காவுக்கு கொண்டு வருவதற்கான வாக்குறுதி என்பது கவர்ச்சியான ஒரு தூண்டுதல் ஆக அமைந்தது. இது ஜெர்மனியர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்குவதாகும். இதனால் பேப்பர் கிளிப் என்ற திட்டம் தொடக்கத்தில் மிகவும் ரகசியமாக அறிக்கையிடப்பட்டு அந்த திட்டத்தில் பங்கேற்க ஜெர்மனியர்கள் பெரும் ஆர்வம் காட்டினார்கள். இது போன்ற திட்டங்கள் அதிகளவு அறிவியல் கருவிகளையும் தொழில்நுட்ப ரகசியங்களையும் அவர்களிடமிருந்து பறிக்க உதவியது. என்ன நடந்துச்சுன்னா, 1946ல அமெரிக்கா முழுக்க சிதறி கிடந்த ஜெர்மன் ஆர்வலர்களை மறைக்க முடியாமல் போய்விட்டது. எப்படி? பரபரப்பாக செய்திகளை ஊடகங்களிடம் சொல்லி விளக்க முயற்சித்த இராணுவம். ஆனால் அது ஏற்கனவே விமர்சனங்களை தூண்டிவிட்டது. அல்பர்ட் ஐன்ஸ்டீன், எலினார் ரூஸ்வெல்ட், NAACP போன்ற பிரபலங்கள் மற்றும் பல வீரர் சங்கங்களிலிருந்து கடுமையான விமர்சனம் கிளம்பியது சர்ச்சைக்கு முன்னாள் கொண்டாட்டம் போல் துவங்கிவிட்டன. இந்த கூத்து நாசிக்களாக இருந்த அறிவியலாளர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்காமல் இருக்க போராடிய கட்சிகள் இருந்தன. ஏனெனில் அப்போது கோடி கணக்கான அடையாளமில்லா மக்கள் உள்ளிட்ட நாசி அட்டகாசங்களில் பிழைத்தவர்கள் அமெரிக்காவிற்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தனர். என்ன ஒரு நிலைமை! மேலும் பொதுமக்களும் கூட இந்த முன்னாள் நாசிக்களை தேசிய பாதுகாப்பு பதவிகளில் அமர்த்துவதை ஒருபோதும் விரும்பவில்லை. ஆனால் குளியல் அறை தான் நாடகம் நடக்குமே. கோல்ட் வார் காலத்தில் இந்த விஞ்ஞானிகளை சோவியத் கைகளில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்ற இராணுவ அவசியம் எல்லா மக்களின் எதிர்ப்பையும் மிஞ்சியது. இந்த போரில் அறிவியல் முகாமை தாங்கியது தான் பேரிடி. நாஜி பின்னணி மறைக்கப்பட்டிருந்த போதிலும் வான் பிரான் என்பவர் விண்வெளி போட்டியின் உச்சகட்டத்தில் அமெரிக்காவின் முக்கியமான பொறியாளராக மாறினார். 1958ஆம் ஆண்டில் சோவியத் யூனியனின் ஸ்புட்னிக் செயற்கைக்கோளின் வெற்றிக்கு பதிலாக அவரது குழு அமெரிக்காவின் சொந்த செயற்கைக்கோள் வெற்றியை பெற்றனர். இது ஒரு பரபரப்பான மற்றும் மிகவும் பெருமையை அளிக்கும் சம்பவமாகும். இது விண்வெளி போட்டியில் அமெரிக்காவை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு சென்றது. அன்பு கேட்கும் நண்பர்களே, 1960களில் ஒரு அசத்தலான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. சாட்டர்ன் வு என்னும் விண்வெளி ராக்கெட்டின் முதன்மை கட்டிடக்கலைஞராக இருந்தவர் ஒரு ஜெர்மன் விஞ்ஞானி. ஆம், அவர் தான் அமெரிக்கர்களை நிலவுக்கு கொண்டு சென்ற அற்புத ராக்கெட்டின் பின்னணியில் உள்ள மூளை.
மேலும் பேப்பர்கிளிப் திட்டத்தில் வந்த மற்ற விஞ்ஞானிகள் ஏஜென்ட் ஆரஞ்ச் போன்ற வேதியியல் ஆயுதங்கள், மருந்துகள் ஆராய்ச்சி மற்றும் நவீன விமானங்களின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்களிப்புகளை வழங்கினர். இந்த பொறுப்புகள் அமெரிக்க அரசாங்கத்திற்கு பேப்பர்கிளப் ஒரு வெற்றியாக காட்ட உதவி செய்தன. ஆனால் இந்த நிகழ்ச்சி உண்மையில் எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்று நினைவு கூறும் போது அதை அளவிடுவது கடினம். வான் பிரான் ராக்கெட் சோதனைகளில் கால நீட்சியை மீட்டார். ஆனால் அவரின்றி அமெரிக்க விஞ்ஞானிகள் அதே தொழில்நுட்பத்தை வடிவாக்க முடியாது என்று நினைக்க எந்த காரணமும் இல்லை. மேலும் போன் பிரவுன் போல சிறந்தவர்கள் பேப்பர்கிளிப்பர்ஸ் குழுவில் மிகவும் குறைவு. பலர் சாதாரண விஞ்ஞானிகள் தான். அவர்கள் தங்கள் ஒப்பந்தங்களை முடித்துவிட்டு ஜெர்மனிக்கு திரும்பினர் அல்லது அமெரிக்கர்களுடன் ஒப்பிடக்கூடிய திறன் கொண்டவர்களுடன் வேலை செய்தனர். ஆனால் கடைசியில் பேப்பர்கிளிப்பின் வெற்றி என்பது அறிவியல், நெறிமுறைகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு சார்ந்த சர்ச்சையான அணுகுமுறையால் ஏற்பட்ட பல கேள்விகளில் ஒன்று மட்டுமே. விஞ்ஞானிகள் இராணுவ தொழில்நுட்பத்தில் பணி புரியும்போது அரசியல் நிலைப்பாடு இல்லாமலிருக்க முடியுமா, அல்லது அவர்கள் தங்கள் படைப்புகளுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டுமா? அரசியல் மற்றும் இராணுவ கவலைகள் போர்க்குற்றங்களை கண்டுகொள்ளாமல் போக நியாயப்படுத்துமா? வெர்னர் வான் பிரானின் வாழ்க்கையை பற்றிய ஒப்புயர்வு மிக்க இறுதியஞ்சலியில் கூறப்பட்டிருக்கும் ஒரு கருத்து இது: அறிவார்ந்த பசியால் வாடும் ஒருவர், அவர் எந்த தெளிவற்ற ஒப்பந்தத்தையும் நியாயப்படுத்தலாம் என நினைப்பவர்.